இன்றைக்கி நம்ம டெப்ஸியும் பாபியும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்ற ஸ்டோரியோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது குட்டீஸ். சரி, இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாமா? நம்ம பாபி அவரோட அம்மா அப்பா கூட சில்ட்ரன் பார்க் வந்து ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தார். பாபி பார்க்கில் விளையாடிட்டு இருக்கும்போது பாபியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சோட்டுவை மீட் பண்ணாரு. ஹாய் சோட்டு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா பாபி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் சோட்டு. நான் அம்மா அப்பா 3 பேரும் பார்க்க விளையாட வந்தோம். நீ யார் கூட வந்த? நான் என்னோட அண்ணா கூட வந்தேன் பாபி. ஓகே சோட்டு, நமக்கும் அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஆமா பாபி, லீவும் முடிஞ்சிருச்சு, ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி பாபியும் சோட்டுவும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேத்துக்கும் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சோட்டு, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா சோட்டு? ஆமா பாபி, ஏதோ சத்தம் கேட்குது. சரி சோட்டு, நீ போய் விளையாடு, நான் போய் என்ன சத்தம்னு பார்க்குறேன். ஐயோ, சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே. பார்க் ஃபுல்லா கொஞ்சம் தேடி பார்ப்போம். பாபி பார்க் ஃபுல்லாக என்ன சத்தம்னு தேடிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய மரத்துக்கிட்ட வந்தார். எங்க இருந்து தான் அந்த சத்தம் வர மாதிரி இருக்கு? என்னவா இருக்கும்? அங்கே தேடும் போது ஒரு சின்ன நாய்க்குட்டி அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கதை நம்ம பாபி பார்த்தாரு. நாய்க்குட்டி, இந்த நாய்க்குட்டி எப்படி இங்க வந்திருக்கும்? இது யாரோட நாய்க்குட்டி? எப்படி இங்க வந்துச்சு? ஒண்ணுமே தெரியலையே. ரொம்ப சின்னதா வேற இருக்கே. இப்படியே நம்ம பாபி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நாய்க்குட்டியோட உடம்புல ஒரு காயம் இருப்பதை பார்த்தாரு. இந்த நாயோட உடம்புல ஒரு காயம் இருக்கு. இந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப வலிக்குமே. இத பத்தி உடனே போய் அப்பா கிட்ட சொல்லணும். பாபி, ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர? அப்பா, நான் விளையாடிட்டு இருந்தப்போ அந்த பெரிய மரத்து பின்னாடி ஒரு நாய்க்குட்டி உடம்புல காயத்தோட படுத்திருக்குப்பா. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, பார்க்கவே பாவமா இருக்குப்பா. அப்படியா? அந்த நாய்க்குட்டி எங்க இருக்கு? வா, வேகமா போய் பார்ப்போம். அப்பா, இதான் நான் சொன்ன நாய்க்குட்டி. அப்பா, இந்த நாய்க்குட்டியை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோமா? ஆமாம் பாபி, இந்த நாய்க்குட்டியை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட ரொம்ப அடிபட்டு பாவமா இருக்கு. இதை நம்ம கட்டாயமா வீட்டுக்கு கொண்டு போய் மறந்து போடுவோம். பாபியோட அப்பா நாய்க்குட்டியை தூக்கிட்டு போக சரின்னு சொன்னதும் நம்ம பாபி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அப்பா, இந்த நாய்க்குட்டிக்கு உடனே மருந்து போடணும். சரி பாபி, நான் டாக்ஸியை வர சொல்றேன். நம்ம 3 பேர் வீட்டுக்கு போய் உடனே நாய்க்குட்டிக்கு மருந்து போட்டு சரிப்படுத்துவோம். சரி பாபி, நீ கவலைப்படாம இரு. இந்த நாய்க்குட்டியை நாம கட்டாயம் குணப்படுத்திடலாம்.
நாய்க்குட்டியோட பாபியோட அம்மா அப்பா 4 பேரும் இப்போ பாபியோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பாபியோட வீட்டுக்கு போய் நாய்க்குட்டியை எப்படி குணப்படுத்தினாங்க, அதுக்கு பிறகு எப்படி நாய்க்குட்டிக்கு டெப்சின்னு பேர் வச்சாங்க, இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் குட்டீஸ். அடுத்த எபிசோடில் திரும்ப எல்லாரும் மீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், முகில் கார்ட்டூன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.